அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோய்த்துறையா பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். உலகப்பால் அனைத்து தொழிலாளர் சொந்தங்களுக்கும் இனிய தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்கள். அதே போல குவைத்துடைய தொழிலாளர்களுக்கான சங்கங்கள் மற்றும் மனித வளத்துக்கான பொது ஆணையகம் மே 1 தொழிலாளர் தினத்தை உத்தியோகபூர்வ விடுமுறை நாளாக அறிவிக்க தொடர்ந்துமே போராடிக்கிட்டு வராங்க. ஏன்னா உண்மையிலே பல கஷ்டங்களை பட்டு இருக்கிற தொழிலாளர்களுக்கு அவங்களுடைய தினமான தொழிலாளர் தினத்திலேயாவது ஒரு நிம்மதியான விடுமுறை கிடைச்சா சந்தோஷம். வீட்டு தொழிலாளர்களுக்கு அப்படி ஒரு நாள் வருமானது சந்தேகம். பார்க்கலாம். தொடர்ந்தும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். குவைத்துடைய தினா மதிப்பு எவ்வளோதான் பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 968 ரூபாய் 54 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 275 ரூபாய் 35 உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கூகுள் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 980 ரூபாய் 3 உள்ளது. இந்தியாவின் ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 276 ரூபாய் 11 உள்ளது. அமான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 978 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 277 ரூபாய் 10 உள்ளது. சஜில் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 976 ரூபாய் 75 உள்ளது. இந்தியாவின் ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 277 ரூபாய் 45 உள்ளது. சஜில் எக்ஸ்சேஞ்ச் பற்றிய மேலதிக தகவல்களை தெரிந்து கொள்ள 97 23 54 61 என்ற வாட்ஸ்அப் இலக்கமூடாக தொடர்பு கொள்ளுங்க. தினந்தோறும் ரேட்டையும் பெற்றுக்கொள்ளுங்க. இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 976 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 275 ரூபாய் 50 உள்ளது. இது ARY எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அதே போல் KBE எக்ஸ்சேஞ்ச் 970 ரூபாய் இலங்கைக்கு வழங்கியிருந்தாங்க. அதே போல் இந்தியாவுக்கும் 276 ரூபாய் 45 வழங்கியிருக்கிறாங்க. குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகளையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றி உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தராது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தால் ரொம்ப நாட்களாகவும் மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் பற்றுச்சீட்டை மறக்காமல் செக் பண்ணுங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்கான்னு. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாலும் ஒருவேளை எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்களுடைய கையால் பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்பு 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்பு ஒரு தினாரும் கடன் அறுபடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கடன் அறுபடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கடன் அறுபடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் ஒரு தினார் போன்ற கட்டணங்களும் அறுபடுறாங்க. குவைட்டில் அல்நாதா, ARY, அமான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயா லுகாஸ், KBE, UAE, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், BEC, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், ஜஜில் எக்ஸ்சேஞ்ச், மெலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், அல் ஷஃபா எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகளையும் ஒவ்வொரு விதமான கட்டணங்கள் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ARY எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபீல்ஸ் மற்றும் 900 ஃபீல்ஸ் போன்ற கட்டணங்கள் அறப்படுறாங்க. அதே போல் சுலைமானி அல் முகஸம் எக்ஸ்சேஞ்ச் ஜஹராவில், அதுவும் ARY பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த புதிய எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா 750 ஃபீல்ஸ் மட்டுமே தான் கட்டணமாக அறப்படுறாங்க. ரேட்டும் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான ரேட் தான் வழங்குறாங்க. மற்ற எக்ஸ்சேஞ்சுகளை விட சாதாரணமாக ARYயை பொறுத்தவரையிலையும் சரி, அதே மாதிரி இந்த சுலைமானி எக்ஸ்சேஞ்சிலையும் உங்களுக்கு ஒரு 500 ஃபீல்ஸ் கட்டணத்திலே லாபமாக இருக்கும். அதே போல் ஜஜில் எக்ஸ்சேஞ்ச், மெலிக் எக்ஸ்சேஞ்ச், அல்சாமில், யூஜே, அல் ஷஃபா இது போன்ற எக்ஸ்சேஞ்சுகள் எல்லாம் ஒரு தினார் மட்டுமே தான் கட்டணமாக அறுபடுறாங்க. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றதை மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். ஒரு கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 772 ஃபேல்ஸ். ஒரு கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 28 தினார் 900 ஃபேல்ஸ். ஒரு கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை
30 தினார் 288 ஃபெல்ஸ். 1 கிராம் 24 கரட் தூய தங்கத்தின் விலை 33 தினார் 29 ஃபெல்ஸ். தங்க விலை இந்த நாட்களில் படிப்படியாக கம்மியாகிட்டே வருது. நேற்றைய தினத்தை விட 100 ஃபெல்ஸால் மறுபடியும் கம்மியாகி இருக்குது. தங்கம் விலை கொடுத்து வாங்குறவங்க இந்த நாட்களில் வாங்கிக்கோங்க. பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் சிவில் இன்ஃபர்மேஷன் பாசி அடுத்த கட்ட வேட்டையை ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்கள்லையும் யார் யார் அட்ரஸ் போட்டிருக்காங்களோ அந்த அட்ரஸில் அவங்க இருக்கிறாங்களான்றதை செக் பண்ண போகிறாங்க. பெரிய சிக்கல் ஆரம்பம். அதே மாதிரி இதோ தண்ணீர் தட்டுப்பாடு வருகிறது, அனைவரும் தயாராக இருங்க. அதே போல் முனிசிபாலிட்டியின் அதிரடி வேட்டைகள் ஆரம்பம். பாலைவன பகுதிகளில் குப்பைகளை போடாதீங்க. அப்தலை பகுதிகளுக்கான வீதிகள் புனர் நிர்மாணம் வெகு வேகமாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. அதே போல் இதோ புதிய ரெசிடென்சி அஃபேர்ஸ் செக்டார் அல்மசாயில் பகுதிகளில் தைமா பகுதிகளில் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகள் ரொம்பவும் கவலைக்கிடமான நிலைமையில். அன்பார்ந்த உறவுகளே, நான் உங்கள் சர்ஃபான் BA Vlog. இன்று நான் வந்திருப்பது லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவோடு இணைந்து முதலாவது பரிசாக 200 தினார், இரண்டாவது பரிசாக 150 தினார், மூன்றாவது பரிசாக 100 தினார் மற்றும் 10 பேருக்கு ஆறுதல் பரிசு சர்ப்ரைஸ். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவுடாக ஒரு கார்கோ நீங்க நாட்டுக்கு போடணும். அதே போல இந்த பரிசை வெல்றதுக்கான பாஸ்வேர்ட் என்னுடைய யூடியூப் சேனல் 3லையுமே அட்டாச் பண்ணியிருக்கிறேன். இதில் வரக்கூடிய லோகோவை பாருங்கள். இந்த தம்ப்நெயில் தான் போட்டிருக்கோம். மறக்காமல் என்னுடைய வீடியோவை பாருங்கள். வீடியோவில் ஒரு இடத்துல பாஸ்வேர்டை குறிப்பிட்டிருப்பேன். அதை நீங்கள் சொல்லி கார்கோ போடுங்க. லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ ஊடாக பணப்பரிசை அல்லுங்க. கார்கோ பற்றிய வீடியோக்கான காரணம், தொடர்ந்தும் போடக்கூடிய காரணம் அனைத்துமே ஃபர்ஸ்ட் கமெண்டில் இருக்கிற வீடியோவில் லிங்க் பண்ணியிருக்கேன். வீடியோவை தொடர்ந்தும் பாருங்கள். அதே போல் குவைத்துடைய வானிலை ஆய்வு மையம் எதிர்வரும் நாட்களில் குவைத்துடைய காலநிலை வெகுவாக மாறும் அப்படின்னு தெரிஞ்சிருக்காங்க. ஆனாலும் தொடர்ந்துமே இடைவிடாத தூசி காற்று இடைக்கிட வரும் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க. சில நேரங்களில் இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகளும் இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இலேசான காற்றுடன் தூசி கலந்த காற்று இருக்கும் அப்படின்னு தான் தெரிவிச்சிருக்கிறாங்க. எப்படியுமே இன்றைக்கி நாளைக்கு வண்டி கழுவுறது இருந்தால் கொஞ்சம் பார்த்தே கழுவுங்க. சிலருக்கு சான்ஸ் இருக்கும். சிலருக்கு வீடுகளில் எப்படித்தான் இருந்தாலும் வண்டி கழுவி தான் ஆகணும். மழை பெஞ்சாலும் வண்டி கழுவுன்னு சொல்லக்கூடிய வீடும் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் சான்ஸ் இருக்குதுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி சனிக்கிழமை கழுவுறது பெட்டராக இருக்கும். அதே போல் இதோ குவைத்தின் 6 பகுதிகளில் மின்சார தடை மாதிரியே இப்போது தண்ணீர் தடையும் வரப்போகுது. எதிர்வரும் வெள்ளிக்கிழமை குவைத்துடைய அர்தியா, சபால் நாசர், ரெஹாப், இஸ்பீலியா, ஜிலேப் ஷோக் மற்றும் ஃபெர்தௌஸ் இந்த பகுதிகளில் 12 மணித்தியாலத்து காலை 8 மணிலேருந்து 12 மணித்தியாலங்களுக்கு தண்ணீர் தட்டுப்பாடு இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. சில புனர் நிர்மாண பணிகள் காரணமாக தண்ணீரை சிக்கனமாக பாவிச்சுக்கோங்க. பாசி பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் சிவில் இன்ஃபர்மேஷன் சிவில் தகவல்களுக்கான பொது ஆணையகம். இப்போ ரீசண்டாக அனுவான், அதாவது அட்ரஸ் முகவரி பிரச்சனை ஒன்று வந்துச்சு. புதுசாக அக்காம அடித்தா கட்டாயம் அன்வான் போட்டுக்கொள்ளணும். ஆனால் நிறைய பேர் காசு கொடுத்து அன்வான்களை போட்டுக்கொண்டாங்க. இப்போது பாசி அதிரடியான சோதனையில் இறங்க போகிறாங்க. யார் யார் அந்தந்த அட்ரஸில் இருக்கிறாங்களா இல்லையா, இல்லை வெறும் அட்ரஸை மட்டும் பேருக்கு போட்டு வச்சுட்டு வேற எங்கேயாவது தங்கி இருக்கிறாங்களா அப்படின்றது. இதில் மிகப்பெரிய பிரளயம் ஏற்பட போகுது. பெரிய சிக்கல் இனிதான் ஆரம்பமாக போகுது. ஆரம்பமாகிடுச்சு. தேடுதல் நடக்குது. கவனமா இருங்க. أنه استغله صاحب البناية وحوله إلى شقق سكنية ليصبح طابقا آخر للعمارة مغطى بالكربي. مخالفة ضمن المخالفات التي تكتشفها بلدية الكويت من خلال جولاتها في منطقة حولي. وكالعادة لا نرى أحدا لتسليمه المخالفة، بمعنى الحارس انحاش. هذه الشقق كلها أسقفها كيربي، وهذا طبعا مخالف للنظام واللوائح، ويشكل كذلك خطر على الناس اللي ساكنين في العمارة واللي في السطح نفسه هذا، وكذلك تحت. يعني لا سمح الله لو حصل يعني أي حريق ولا شيء يعرض حياتهم للخطر.
ومن ضمن إيجابيات جولة البلدية باستمرار أصبح المخالف يعي بمخالفته، خاصة في مدخل العمارات التي من المفترض أن تكون مساحة فارغة تماما. يعني المعلق في كثير من العقارات يكون مرخص لمواقف سيارات على سبيل المثال، أو أنه يكون مفتوح. فبعض المخالفين تم يعني يغلقون هذا المعلق واستغلاله لشقق لإضافة المدخول للعقار، فيستغلون عمل استديوهات ويعني إضافة سكن إضافي. لكن يعني بتوجيه انذارات وحملاتنا المكثفة رأينا وهذا شيء إيجابي أن في مبادرة من بعض يعني المخالفين أنهم بنفسهم زالوا العقار. جولة البلدية مستمرة على مناطق الكويت كافة، وتؤكد أهمية الالتزام بقانون وأنظمة البلدية لعدم التعرض للمساءلة القانونية. இன்னொரு கவலையான விடயம் என்னென்னா, தைமா பகுதிகளில், சொலைபியா தைமா பகுதிகளில் ஒரிஜினல் அட்ரஸில் இருந்தவங்களே அட்ரஸ் இல்லாமல் பண்ணிட்டாங்க. நிறைய கெர்பி வீடுகள் வந்து அடித்து நொறுக்கப்பட்டது மிகவும் கவலைக்குரிய விடயம். பள்ளி விடுமுறை, அதாவது எதிர்வரும் 9ஆம் மாதம் பள்ளி விடுமுறைகளில் மீண்டும் சில மாற்றங்களை கொண்டு வந்து விடுமுறையை நேரத்தோடையே ஆரம்பிக்கிற மாதிரியான கல்வி ஆண்டுக்கான 2 கல்வி ஆண்டுக்கான திட்டமும் வந்து தீட்டப்பட்டுள்ளது கல்வி அமைச்சினால். அதாவது இப்போ பார்த்திங்கன்னா நோன்பு கடைசியில் 10 நாள் லீவு கொடுத்தாங்க. அதே மாதிரி இப்போ இந்த செமஸ்டர் முடியும் போது அடுத்த காலாண்டுக்கான பரீட்சைகள் மற்றும் பாடத்தொகுப்புகளை விரைவாக செயல்படுத்த, அதாவது கல்வி அமைச்சகம் புதிய திட்டங்களை தீட்டி வரதா தெரிவிச்சிருக்காங்க. விடுமுறைகளை பற்றி இப்போ எத்தனாம் திகதி ஸ்கூல் லீவு, காலேஜ் லீவு அப்படின்றத பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதற்கான லீவுக்கான தகவல் இன்னும் உத்தியோகபூர்வமாக வெளியிட்டால் நிச்சயமாக அதை பற்றியும் அப்டேட் பண்ணுறேன். அது வரைக்கும் பொறுமையாக இருங்க. எப்படியுமே 7ஆம் மாதம் வரைக்கும் நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முபாரக் அல் கபீர் கவர்னரேட்டுக்கான புதிய ரெசிடென்சி அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட் அண்ட் நேஷனாலிட்டி இப்போ பார்த்தீங்கன்னா அல் மெசாகில் பகுதிகளில் திறந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான, அந்த கவர்னரேட்டில் உள்ளவங்களுக்கு தேவையான பாஸ்போர்ட் மற்றும் சிவில் ஐடி மற்றும் அனைத்து தேவைகளும் இங்கே பூர்த்தி செய்யப்படும். பல சாரதிகளின் உயிரை அநியாயமாக பறித்து, அதே போல பலருடைய சம்பள பணத்திலும் பல தடவை டயர்களை மாற்ற வைத்த அப்தலி வீதி அதிரடியாக தற்போது ரெடியாகி வருது. ஃபுல் கார்பெட் ரோடோட இனி வரும் காலங்களில் எந்த ஒரு பள்ளமும் இல்லாமல் நிம்மதியாக போகலாம். அதே போல் எதிர்வரும் ஜூன் மாதம் 5ஆம் திகதியிலிருந்து 9ஆம் திகதி வரைக்கும் ஈத் அல் அதா ஹஜ்ஜி பெருநாளுக்குரிய விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதாக குவைட் டைம்ஸ் பத்திரிகை ஆன்லைனில் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் சவுதி அரேபியாவில் டிராஃபிக் சிக்னலில் நடந்த ஒரு விபத்து, ஒரு சாரதியின் தவறால் நடந்த இந்த விபத்து ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. டிராஃபிக் சிக்னலில் மஞ்சள் லைட் பச்சை லைட் பற்ற கிட்டவா தயவு செய்து மூவ் பண்ணாதீங்க. வேகமாக போனாலும் உங்களுக்கு மஞ்சள் லைட் பத்துதுன்னா முடிந்த வரைக்கும் ஸ்டாப் பண்ண முடிஞ்சால் தயவு செய்து நிறுத்திடுங்க. இல்லைன்னா அது கடைசியில் இன்னொருவருடைய உயிரை கூட பறிக்கலாம். உங்களுக்கும் மிகப்பெரிய அளவில் பிரச்சனையை உண்டு பண்ணலாம். எந்த இடத்துக்கு குவைத்தில் டெலிவரி பண்ணுறதா இருந்தாலும் வெறும் 1 தினார் 250 ஃபில்ஸ் மட்டுமே. புதிய சிஸ்டம், புதிய டெலிவரி டீம் ஒன்று இறங்கிட்டாங்க களத்தில். இனிமே குவைத்துடைய எந்த மூலையில் கொண்டு போய் டெலிவரி பண்ணுறதா இருந்தாலும் சரி, எனி டெலிவரி வெறும் 1.25 தினார் தான். இதில் முக்கியமான விடயம் என்னென்னா,
இப்போ இவங்களுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி இப்போ உங்கள்கிட்ட ஒரு பொருள் இருக்குது, சாதாரணமாக உங்களுக்கே தெரியும், இப்போ டாக்ஸி பிடிச்சி ஒருத்தருக்கு ஒரு பொருள் அனுப்புகிறதா இருந்தாலும் சரி, இல்லை உங்களுடைய ஃபேமிலியில் ஒருத்தர் இப்போ ஹவுஸ்மேடாக இருக்கலாம், சில ஹவுஸ்மேடுகளுக்கு வந்து வெளியில் போக முடியாது இல்லையா, அப்படி இருக்கக்கூடிய சூழலில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போ டாக்ஸி ஒன்று பிடிச்சி சரி, ஏதாவது ஒன்று வண்டி ஒன்று வர வளைச்சி சரி, அவங்களுக்குரிய பார்சலை கொடுத்து அனுப்புவீங்க. ஆனால் இப்போது நீங்கள் குவைத்துடைய வஃப்ராவில் இருந்துக்கிட்டு ஜஹராவில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பொருள் கொடுத்து அனுப்பணும்னா கூட ஜஸ்ட் 1.25 தினார் தான், அதாவது 1 தினார் ரூபாவில் எங்கேயுமே கொண்டு போய் கொடுத்துருவாங்க, டெலிவரி பண்ணிடுவாங்க. உங்கள்கிட்ட அந்த பொருளை எடுத்து அவங்க கொண்டு போய் அந்த இடத்துக்கு கொடுத்துருவாங்க. புதிய சிஸ்டம் இதோ. தொலைபேசி இலக்கம் 1880999. அவங்களை கால் பண்ணால் டைரெக்டாக அவங்கள்ட்ட இருந்து பொருளை எடுத்து எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்கேயே கொண்டு போய் சேர்த்துருவாங்க. புதிய அட்வர்டைஸ்மெண்ட்டோட புதிய சிஸ்டம் இனி வரும் காலங்களில் டெலிவரி, அதே மாதிரி சில வியாபார தலங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு பாதிப்பாகவும் இருக்கும், அடியாகவும் இருக்கும். ஆனாலும் அதிகமாக கொள்ளையடிக்கிறவங்களுக்கு இது நல்ல ஒரு பாடமாகவும் இருக்கும். تصل على هوم بزنس تطلب كيكه ب5 دنانير يقول لك التوصيل ب3 و5 و7 ويوصل ل 12 دينار المناطق البعيده. تبي غرض من خياط احد يروح يجيب لك الغرض، اي مندوب تتصل عليه اقل شيء يقول لك 3 دنانير. دينار ربع يا حبيبي. الحين مندوب ياخذ الغرض من اي مكان يوصله اي مكان عندنا بالكويت بدينار وربع المشوار. المناطق البعيده هذا المشوار ال 45 دقيقه والساعه دينارين ونص. هذه شركة اسمها رايدرز، هذا رقم تليفونهم، بداله تتصل عليهم، أنا فلان أبي يطلع مندوب ياخذ غرض من هالمكان لهالمكان، هذا رقم التليفون، هذا العنوان، ياخذون لك البيانات. دينار وربع فقط للمشوار، ما يحتاج تدفع 3 دنانير و7 دنانير، والمناطق البعيدة 12 دينار. دينار وربع. 1 தினார் ரூபா, அவ்வளவுதான். எங்கே வேணாலும் கொண்டு போய் கொடுக்கலாம். அவங்கள்ட்ட இருந்து பொருளை எடுத்து கொண்டு போய் கொடுத்துருவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இதோ முனிசிபாலிட்டியின் அதிரடி வேட்டை பாலைவன பகுதிகளில் இனி வரும் காலங்களில் தொடரும். عليكم ورحمة الله وبركاته. الله يسعد مساكم جميع المتابعين، مرحبا وسهلا. يا جماعة هذا في البر للأسف يعني هذا مخلفات تخييم، وهالمخيمات يعني الكثير منهم مع الأسف الشديد ما يطلعون البر إلا بكنباتهم وبسرايرهم وبسراميكهم وكل شيء. أهم حق جابوه للبر وقطوه وراحوا وخلوه زين يا ابو بداح. وبعدين في مواقع واجد طبعا موجهه البلديه ولا تزورها كلش. موقع هذا ظاهر البلديه مجمعته، انا والله لا شفتهم بعيني، ولكن طريقه تجمع البلديه مجمعته حسب اللي اشوفه انا. مجمعينه بيشلونه، اتمنى ذلك انهم يشلونه في اقرب فرصه. طبعا في مواقع واجد راح اصورها في وقت. جاوا للموقع اللي صورته انا قبل امس، كانوا شغالين قبلي، راحت سيارتين وراح يستمرون في تنظيفه ان شاء الله الى ان طبعا المكان للامانه يعني المضيق والامانه ما كانوا يدرون عنه الا بعد تصويري شافوا الموقع، لان الموقع داخل بالبر شوي، وطبعا ذاك الجسر ما يبين الا لما واحد يدقق عدل. فجزاهم الله خير على تعاونهم، واشكر معالي وزير الشؤون البلديه اخوي عبد اللطيف المشاري، كما اشكر اخوي مدير نظافه الاحمدي الاخ سعد الخرينج، واشكر اخوي محمد قنيص الهاجري رئيس قسم النظافه في منطقه الفحيل على تجاوبهم وعلى اتصالهم وعلى اهتمامهم بالموضوع. وهذا دل على حرصهم. احنا نبي منهم والله الشيء الكثير، ومثل هذه الامور اذا كانوا ما يدرون عنها وما شافوها احنا نوصلهم الرساله. لا احنا نعتبر نفسنا موظفين في كل جهه في قطاع الدوله، وكل مواطن خبير. اسال الله سبحانه وتعالى يوفقنا وياكم ويجعلنا ان شاء الله ممن يقدم الخير لديرته، ومن الناس اللي ان شاء الله نكون منصحين لديرتهم. جزاهم الله خير، بيض الله وجيههم اخواننا في محافظه الاحمدي، وعلى راسهم معالي وزير الشؤون البلديه والاسكان الاخوي عبد اللطيف المشاري. بيض الله وجهك، بيض الله وجه اخواني موظفين نظافه الاحمدي على تجاوبهم لهذه الشكوى. பாபா போட சொன்னார், மாமா போட சொன்னாங்க, கம்பெனியில் மேனேஜர் போட சொன்னாங்க. எங்கேயாவது திறந்த வெளி பாலைவனத்தில் இருந்தால் லைட்டாக கொட்டி விட்டுட்டு நைஸாக கொட்டி விட்டுட்டு வந்துடுங்கப்பா அப்படின்ற மாதிரி யாராவது சொன்னாங்கன்னு போய் நீங்கள் பாட்டுக்கு எங்கேயாவது பாலைவன பகுதி திறந்த வெளிகளில் குப்பைகளை போட்டு பிடிபட்டீங்கன்னா நிச்சயமாக கிட்டத்தட்ட 5000 தினார் வரைக்கும் அபராதம் செலுத்த வேண்டி வரலாம்.
அதுவும் யாருக்கு முக்காலஃபா விழும்? கஃபீல் சொன்னார், பாபா சொன்னார், மாமா சொன்னார், அதே மாதிரி மேனேஜர் சொன்னார், கம்பெனிக்கு தான் போடுவாங்க, வண்டிக்கு தான் போடுவாங்கன்னெல்லாம் எதுவுமே கிடையாது. அத்தீனி பத்தாக்கா சிவில் ஐடி அப்படின்னு வாங்கி உங்கள் பெயரில் தான் இந்த 5000 தினார் முக்காலஃபா விழும். அதனால் தயவு செய்து குப்பை தொட்டிகளை தவிர்த்து வேறு எங்கேயுமே குப்பைகளை கொண்டு போய் கொட்டாதீங்க. தயவு செய்து கவனமாக இருங்க. அதே மாதிரி சாரதிகள் முடிந்த வரைக்கும் இனி வரும் காலங்கள்லையாவது வேகத்தை கம்மி பண்ணிக்கோங்க. டிராஃபிக் சிக்னல்லாம் க்ரீன் இருந்தால் ஸ்லோ பண்ணிக்கோங்க. ஏன்னா சில நேரங்களில் நீங்கள் கிட்ட நெருங்கும்போது மஞ்சள் லைட் பற்றி அதுக்கப்புறமா நீங்கள் அந்த பார்டர் தாண்டதுக்குள்ளே சிகப்பு லைட் பற்றிடுச்சுன்னா 150 தினார் அபராதம் என்றதை மறந்துடாதீங்க சாரதிகளை. கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.